சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு ரவிசங்கர் அவர்கள். நான் வணக்கம். 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 இங்க நம்ம பார்த்துருப்போம், தேர்தல் சூடு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதை ஒட்டி அண்மையில கேரளாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதில் தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, ஆர்டிஐ போன வருஷம் பெரிய வெள்ள பாதிப்பு அங்கே பார்த்துப்போம். மழையினால பெரிய லேண்ட்ஸ்லைடு, உயிரிழப்புகள் நிறைய நடந்தது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தொகுதியான வயநாட்டில் தான் பெரிய இதுவே நடந்திருந்தது. அங்கே ஒரு ஆர்டிஐயில் போன அந்த வெள்ளத்துக்கு எவ்வளோ அரசாங்கம், கம்யூனிஸ்ட் ஆளுகிற அரசாங்கம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்ட கேள்விக்கு ஆர்டிஐயில் ஒரு பதில் வந்ததா செய்திகள் வருது. என்ன வந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க அந்த லேண்ட்ஸ்லைடை கியூ பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆளுகிற கம்யூனிஸ்ட். சார், இந்த கேரளா அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ மூலம் இவங்க சொன்னது 102.6 கோடி 102.6 கோடி கேரளா அரசாங்கம் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு. பொதுவாகவே 2 ஃபண்டு இருக்குது. ஒன்று ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், இன்னொன்று நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நாளைக்கு ஏதோ டிசாஸ்டர், வெள்ளம், மழை, புயல் அடித்து பெரிய ஒரு கலாமிட்டி. இந்த ரீசெண்டாக இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கேரளாவில் முண்டக்கை சுரல்மாலா அப்படிங்கிற இடம் வயநாடில், அங்கே தான் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய அளவில் கேரளாவில் இதுவாயிடுது, பாதிப்படைந்தார்கள் மக்கள். வயநாடு நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி தொகுதியில். அப்போ அந்த இடத்துக்கு செலவு பண்ணுவதற்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலேருந்து எடுக்கலாம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுறாங்க? இல்லை, பேர் தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். இதில் 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, மீதி 25% தான் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கேரளா கவர்மெண்ட் எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட், அதாவது 75% மத்திய அரசாங்கம் அலாட் பண்ணுது, 25% ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஃபண்டிலிருந்து எடுத்து இவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி செலவு பண்ணும்போது இவங்க கேரளா கவர்மெண்ட் அதையும் தாண்டி 529 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுத்துருந்தாங்க. இந்த இதுக்கெல்லாம் அதையும் ஃபுல்லாக அவைல் பண்ணிருக்காங்க. 529.5 கோடி. இது எல்லாமே ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா? அதுதான் கொஸ்டின். இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணீங்க? கேரளா கவர்மெண்ட்டு பார்த்தா ஃபுல் இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கில் எந்த வெப்சைட்டு எதுலையும் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் இதில் போடவில்லை. ஆனால் பணம் செலவு பண்ணிட்டாங்க, போடவில்லை. இதையும் தாண்டி வேர்ல்டு வைட் குளோபலி எல்லா இடத்துலேருந்து கேரளா அரசாங்கத்துக்கு சீஃப் மினிஸ்டர் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு 774 கோடி மலையாளிஸ் கேரளாஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வெள்ள பாதிப்புக்காக மக்களாக தொகையை சீஃப் மினிஸ்டர் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, எஸ்டிஆர்எஃப் இல்லாமல் தனியாக சீஃப் மினிஸ்டர் ஃபண்டு, பிஎம் கேர் ஃபண்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வெளியில் இருக்க கேரளைட்ஸ் எல்லாம் உலகம் பூரா இருக்கவங்க 774 கோடி அனுப்பிச்சிருக்காங்க. இதையும் இதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேரளா அரசாங்கம் 167 கோடி வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. நீ செலவெல்லாம் பண்ணு, அந்த டிசாஸ்டர்லாம் எப்படி பண்ணணும்னு என்ன பண்ணணும் அதை பண்ணுங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுக்கு அலோகேட் பண்ண 167 கோடியில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, மேபி 50%, 60% சிக்னிஃபிகண்ட் போர்ஷன்னு சொல்கிறாங்க. மேபி 50-60%, 60% 167 வச்சுங்க. அப்போ என்ன, 96 கோடி. 96 கோடி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், லேண்டு அக்வயர் பண்ணுறதுக்காக வாங்கிடுது. என்ன லேண்டு, அந்த இடத்துல பெரிய ரெனோவேஷன் பில்டிங் கட்டி கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல. அதுக்கு லேண்ட்ஸ்லைடும் இல்லாமல் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதுசாக ரிஹாபிலிட்டேஷன் பர்பஸ்க்காக
பெரிய பில்டிங்லாம் கட்டி கொடுக்க போகிறோம் இந்த பணத்தை வைத்து அப்படின்னாங்க. சரி, கட்டி முடித்தாகி விட்டதா? எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. 9ஆம் தேதி முடிஞ்சது. அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி சிலருக்கு மட்டும் அந்த கீயை கொடுத்துட்டாங்க. எந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க இல்லையா, ஃபுல்லாக கட்டி முடிக்கல, சிலருக்கு மட்டும் கீ கொடுத்துட்டாங்க. கீ கொடுத்துன்னு உள்ளே போனாங்க. உள்ளே போனவங்களாம் பார்த்தா வாட்டர் கனெக்ஷன் இல்லை, பவர் கனெக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹவுஸ் இல்லை. ஆனால் தேர்தலுக்காக இவங்க நாங்கள் எல்லாம் கட்டி முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் ஃபுல் இதுவாக ஃப்ளெஜ்டாக அந்த பில்டிங்லாம் எல்லா பில்டிங்கும் எவ்வளோ பில்டிங் கட்டணும் முடிவு பண்ணாங்க, அத்தனை பில்டிங் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை கேரளாவில். இதுதான் கேரளாவுடைய நிலைமை. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 1200 கோடி அவங்களுக்கு வந்திருக்கு. ஆமாம், 500 கோடிங்கிறது 525 கோடிக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்காங்க. 700 கோடி மக்களா வந்து 700. கேரளா. அதையும் தாண்டி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அது 100. அதிலிருந்து ஒரு 102 கோடி. வெறும் 1200 கோடியில வெறும் 100 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்களா? இருக்கலாம். இவங்க ஃபுல் அதுதான் சொல்கிறேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நான் இன்னொன்று சொன்னேன், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலேருந்து ஃபர்ஸ்ட் இமிடியேட் இது நீங்கள் அதுலேருந்து ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு எடுத்தோம், என்னென்ன இதுக்காக பண்ணோம் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். எங்களுக்கு எல்லா ஃபண்டும் முடிஞ்சு போயிடுது. எஸ்டிஆர்எஃப்ல பணமே இல்லை, இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கிறது, அதுக்காக நாங்கள் செய்யணும். என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதிலிருந்து எங்களுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு ஒவ்வொரு அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்கலாம். அப்போ என்டிஆர்எஃப் அங்கே சென்ட்ரல் லெவலில் மினிஸ்ட்ரி ஒரு இவங்க டீம் இருக்காங்க, அந்த டீம் அசஸ் பண்ணுவாங்க. கேரளாவில் இவ்வளோ இவ்வளோ டிசாஸ்டர் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு வெள்ளம், இந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இதில் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலேருந்து இவ்வளவு எடுத்து செலவு பண்ணிருக்காங்க. 529 கோடி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அதையும் எடுத்து செலவு பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பெரிய லேண்ட்ஸ்லைடு வந்தது, என்ன பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லி இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனால் உங்கள் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஃபுல்லாக காலியாகிவிட்டது. எவ்ரி இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவுன்னு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். தமிழ்நாடுக்கு எவ்ரி இயர் 1200 கோடி. 1200 கோடி 1200 கோடி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணும். அந்த 1200 கோடியில் 75% சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை கேட்க தான் வந்தேன். ஆமாம், பெரிய பேசு பொருளாக அமைஞ்சது வயநாடு கேரளா லேண்ட் சைடு. ஆமாம், அதே மாதிரி இங்கே நம்ம பெருவெள்ளம் பார்த்துருப்போம். குறிப்பாக சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பெரிய பாதிப்பு, கன்னியாகுமரி அந்த சைட்லாம். அப்போ எப்பவும் போல திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேட்ட தொகையை கொடுக்கல, எங்களை வஞ்சிக்குது. இது எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கமெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டு மத்திய அரசு 75% எவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்களோட யூசேஜ் எப்படி இருக்குது அதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ கேரளா நம்ம பேசணும். கேரளாவில் சொன்ன இவ்வளோ ஃபண்ட்ஸு போக என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா உங்கள் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அது எல்லாம் முடிஞ்சிருந்தா பைசா பணம் மீதி இல்லையா, அப்போ ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்க, என்ன பண்ணீங்க, என்ன கண்ட்ரிபியூஷன், உங்கள் கண்ட்ரிபியூஷன் 25% போட்டிங்களா, போட்டது போக ஒன்றுமே இல்லையா, அப்போ நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு அலோகேட் பண்ணுறோம். எவ்வளோ அலோகேட் பண்ணுவாங்க சார் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டில், அப்போது மொத்தமாக அவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க சார், யார் அலோகேட் பண்ணுறாங்க? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன பேசிஸில்? 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதான் ஃபைனான்ஸ் கமிஷன் 1வது ஃபைனான்ஸ் 2வது ஃபைனான்ஸ் கமிஷன், அந்த மாதிரி 15 ஃபைனான்ஸ் கமிஷன் மார்ச் 2026 முடிஞ்சிருது. ஒரு ஃபைனான்ஸ் கமிஷனுங்கிறது 5 வருஷம். இப்போ ஏப்ரல் 2026 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தது. இப்போது 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் 2021 வருஷத்துலேருந்து 2025-26 முடிய 2021 21 22 22 23 அந்த மாதிரி 5 வருடத்துக்கு. அப்போ 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறான்னா, ஸ்டேட் நேஷனல்
டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அந்த 5 இயர் பீரியடுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. இவங்க கேட்பாங்க தமிழ்நாடு மட்டும் 38,000 கோடி கொடுங்க, இன்னொரு கவர்மெண்ட் கேட்பான் 50,000 கோடி. இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான் ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு 54,770 கோடி தான் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அவ்வளோதான். அதில் அந்த பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி மொத்த ஃபண்டு, அதாவது 68,000 நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்கு. நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் அதிலிருந்து அதுக்கு மொத்தம் 68,463 கோடி ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்காங்க அலோகேட் பண்ண சொல்லி. அது அலோகேட் அதில் 80%, அதாவது 54,770 கோடியை நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை வச்சு தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும். சார் இவ்வளோ தானே சார் அப்படின்னா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் சொன்னேன் இல்லையா, 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் மீதி. அதில் மொத்தமாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு இந்த 2021, 25, 25 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனாக 1,28,162 கோடி. 1,28,162 கோடி. வேற நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் 68,463 கோடி. அதில் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு 54,770 கோடி. ஸோ இதில் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் 1,28,122 சென்ட்ரல் ஷேர் மட்டும் 75%, அது மட்டும் 98,081 கோடி. இதை தான் தமிழ்நாடுக்கும் அலோகேட் பண்ண. தமிழ்நாடுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எவ்ரி இயர் இவங்க அலோகேட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 1,200 கோடி இவங்க அலோகேட் பண்ணுறது. ஸோ இதில் மொத்தமாக 2021, 25 அதில் தமிழ்நாடுக்கு 1,088 கோடி 1,088 கோடி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு மூலம் கொடுத்துருக்காங்க. இந்த 1,088 கோடியில் 75%, 816 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட், மீதி 25% ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர் இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. 1,200 கோடி இல்லை என்ன பண்ணுவாங்க, 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதில் 2024, 25 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேரு 944.8 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர், அதாவது 75% ஃபுல்லும் ரிலீஸ் பண்ணியாச்சு. 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியாச்சு. இவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு 37,000 கோடி கொடுக்கணுங்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஓவராலாக இந்த இதில் மல்டிபிள் இவங்க டிசாஸ்டர் ஃப்ளட்ஸு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2021 பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை இங்கெல்லாம் பெரிய ஃப்ளட்ஸ் வந்தது. அதில் இதையும் தாண்டி 2023 ஃப்ளட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தூத்துக்குடி அதில் 4,707 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை அஃபெக்ட் ஆகிருக்கு. 93 சென்டிமீட்டர் ரைன் தூத்துக்குடியில் பெய்திருக்கு. 2024 ஃப்ளட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சைக்ளோன் ஃபெங்கல் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. 2025 பார்த்தீங்கன்னு வச்சுங்க நவம்பர் அதில் டெல்டா ரீஜன் பூரா அடி வாங்கியிருக்கு. நாகப்பட்டினத்தில் மொத்தம் 1.6 லட்சம் ஏக்கர் அதெல்லாம் அடி வாங்கியிருக்கு. ஸோ இவங்க கேட்குறது எங்களுக்கு 37,000 கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சார் கொடுப்பேன்? மொத்தம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் உங்களுக்கு இவ்வளோ தாங்க ஸ்டேட்டுக்கு மொத்தம் 1,28,612 கோடி என்னமோ சொன்னேன் 5 வருடத்துக்கு. 2021, 22 25, 26 5 வருடத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். இதையும் தாண்டி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் 54,777 கோடி. இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோன்னு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 1,200 கோடி. இதில் ஸ்டேட்டு நீ கொடுக்க வேண்டிய 25%,
நாங்கள் கொடுக்குறது 75. ஸோ நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு செலவு முடிஞ்சிருத்தா? இவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோம். நோ, நீங்கள் கொடுத்தது பத்தாதுன்னு இல்லை. இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சார், இவ்வளோ தான் ஃபண்ட்ஸ் இருக்குது நாட்டில், கேபிட்டல் பட்ஜெட்னு பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணணும். நீ பாட்டுக்கு 38,000 கோடி கொடு, 40,000 கோடி கொடு ஒரு ஸ்டேட் கேட்டான்னு வச்சுங்க. எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து 5 வருடத்துக்கு 1,28,000 கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர். இவங்களோட பகுதி 25% வந்து உபயோகப்படுத்திட்டாங்களா? அதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்பான், நீங்கள் முதல்ல உங்கள் 25% கொடுத்தீங்களா? ரெண்டாவது, உபயோகப்படுத்தி விட்டோம். எஸ், ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்னென்ன பர்பஸ்க்கு, ரிலீஃப் மெஷர் என்ன, தென் இதெல்லாம் வந்து பீப்புளெல்லாம் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு எப்படி கொண்டு போனீங்க, ஃப்ளட் இதெல்லாம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, ஃப்ளட்டெல்லாம் எப்படி கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெலாம் எப்படி வடிகால் பண்ணீங்க, இதெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எஸ் இவ்வளோ பண்ணியாச்சு, எங்கிட்ட ஃபண்ட்ஸு இல்லை, 1,200 கோடி சொன்னீங்க, இல்லை இனிமேல். அதுக்கப்புறம் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலிருந்து உங்களுக்கு பணம் கொடுப்பேன். அதுவும் எவ்வளோ கொடுப்பேன்? மொத்தமே எங்கிட்ட இருக்கிறது 54,777 கோடி தான் 5 வருஷத்துக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. அப்போது உங்களுக்கு அதில் என்ன ஷேரோ இதே கொடுப்பேன். இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கொடுப்பேன். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ரிபே இட் பேக், வட்டி இல்லாதது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு ஒன்றுமே நான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறேன். பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறீங்க, லோன் வாங்கினாலே ஃபஸ்ட்டு ஃபேஸ் டு மேனர் ரிலீஸ் பண்ணுறான், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஃபேஸ் 1 எதுக்காக ரிலீஸ் பண்ணேன், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் நான் வந்து விசிட் பண்ணுவேன். விசிட் பண்ணி முடித்து ஹவுசிங் லோன் நீங்கள் வாங்குறீங்க, ஹோம் லோன் வாங்குறீங்க. ஹோம் லோன் வாங்கும்பொழுது மொத்தமாக ரிலீஸ் பண்ண மாட்டான். என்ன ஸ்லாப் எழுப்பி இது பண்ணுறீங்க, எவ்வளோ ஃப்ளோர் கட்டியிருக்கான், எப்போ முடியும், ஃபேஸ் பை ஃபேஸாக இது அந்த மாதிரி தான் பேங்க் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இவங்க ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. என்ன பண்ணீங்க, என்ன கட்டி முடிச்சிங்க, அது போக அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் பணம் இல்லை அப்படின்னால்தான் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலிருந்து பணம் எடுக்க முடியும். அதனால் ஒரு ஸ்டேட் மட்டும் எங்களுக்கு ரொம்ப இதுவாக எடுத்து 15,000 கோடி கொடு, 20,000 கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபண்டு கிடையாது. அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுக்கலாம், அதை யூஸ் பண்ணு. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுக்கும் நீ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், யூட்டிலைசேஷன் கொடுக்கணும். 10,000 கோடி வாங்கினியா, 10,000 கோடி என்ன பண்ண, அதையும் ஃபேஸ் டு மேனர் தான் ரிலீஸ் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். 10,000 கோடி அவங்க கொடுங்க, 10,000 கோடி உடனே கொடுக்க மாட்டோம். ஃபேஸ் டு மேனர், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காலில் இறுதியான கேள்வி வச்சுக்கிறேன். இப்போ கேரளாவில் ஆர்டிஐ போட்டனால நம்மளுக்கு தெரிஞ்சுது 1,200 கோடியில் வெறும் 100 கோடி தான் பண்ணியிருக்காங்க, மற்ற எந்த விவரங்களும் அவங்க சொல்லவே இல்லைன்னு. ஒரு கவர்மெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஆர்டிஐல சொல்லியிருப்பாங்க என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் வயநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இப்போ ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அந்த மாதிரி இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வஞ்சிக்கிறாங்க, கேட்குற தொகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது மக்கள்கிட்ட வேற மாதிரி திசை திருப்ப போகிறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஐ போட்டு உண்மை வரதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுதா? இதுக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஐ போடலாம். பட் ஆர்டிஐ போடாமையே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அப்பப்போ அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்லேயும் அவங்க பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ நாங்கள் கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட். இவங்க நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் சர்டிஃபிகேட்டுங்கிறாங்க. என்ன ஃபண்ட்ஸு, எங்கள் ஃபண்ட்ஸு நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? நோ, எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, இதான் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த கைட்லைனை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். கணக்கு கேட்டாலே திமுக பிரச்சனை ஆயிடுதா? ஆமாம், கணக்குன்னு கேட்டாலே திமுக கழகத்துக்கு பிரச்சனை ஆகிவிடுகிறது. இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், ஃபண்ட்ஸ் இவ்வளோ தான் அலோகேட் பண்ண முடியும். எல்லா ஸ்டேட்டும், எந்த ஸ்டேட்டும் திமுக அளவுக்கு தமிழ்நாடு அளவுக்கு இந்த பிரச்சனையை இதுவரைக்கும் எழுப்பவில்லை, இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால். அவங்களுக்கு தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் ஃபைனான்ஸ் இது மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி உண்டு, ஸ்டேட்டு எஸ்டிஆர்எஃப் ஆர் என்டிஆர்எஃப் கீழே என்ன எலிஜிபிலிட்டி உண்டு, அதை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா லோனாக தான் கொடுக்க முடியும். அந்த லோனு கூட உடனே கையில் மொத்தமாக கொடுக்க முடியாது. பேஸ்ட் ஆன் யூட்டிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட். ஏன்னா இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா
அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபண்ட்ஸ் என்டிஆர்எஃப் கீழே வந்தது, எவ்வளோ ஃபண்டு எஸ்டிஆர்எஃப்லேருந்து எடுத்தாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, ஏன் ப்ராப்பராக ஏன் யூஸ் பண்ண. நாளைக்கு கேரளாவில் சொல்லுவாங்க, தேர்தலுக்கு முன்னாடி அந்த பில்டிங்லாம் கட்டி முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கீயை கொடுத்தீங்க, ஆனால் பவர் கனெக்ஷன் இல்லை, வாட்டர் கனெக்ஷன் இல்லை, எந்த விதத்திலும் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க, எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. நம்ம இதில் கேட்குறாங்க இல்லையா, நீ லோன் வாங்கிட்டு பில்டிங்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், வாங்கி இருந்தால்தான் வாட்டர் கனெக்ஷன் இந்த கனெக்ஷன்லாம் கொடுப்போம். இஸ் இட் நாட் அப்ளிகபிள் ஃபார் எனி பில்டிங் ஸ்ட்ரக்சர் ரைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட்? இங்கேயும் ஸ்லம் கிளியரன்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு இது வச்சுருக்கீங்க. பில்டிங்லாம் கட்டி முடிஞ்சு 6 மாதம் இடிஞ்சு விழுது, அது வேறு விஷயம், குவாலிட்டி இல்லை. பட் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா, அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, பவர் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் தெரியாது. ஸோ அதனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸப்ஷனல் இதுவாக இருக்குது. எப்போ இருந்தாலும் ஃபண்ட்ஸ் இல்லை. ஆனால் ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ இந்த அரசாங்கம் முடிஞ்சு போயிடுது, இனி யார் வரப்போறாங்க தெரியல. எந்த அரசாங்கம் வந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டியது 2 காம்பனண்ட், எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப். எஸ்டிஆர்எஃப் கீழே உனக்கு 5 வருடத்துக்கு என்ன பணம் கொடுப்போம், எவ்ரி இயர் எவ்வளோ வரும், என்டிஆர்எஃப் கீழே என்ன வரும், இவ்வளோதான். இதுக்கு மேலே லோன் மாதிரி தான் வரும். நீங்கள் பாட்டு 50,000 கோடி கொடு, 30,000 கோடி கொடுனா கிடைக்காது. இது ரொம்ப முக்கியமாக எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி சார். சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொல்லுன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.